ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சண்டே ரொட்டீன். லாஸ்ட்டு சண்டே நடந்தது தான். மார்னிங்கில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஓட்ஸ் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் நான்வெஜ் எடுக்கலை. அதால் பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் பிரியாணி செஞ்சுட்டு முட்டை வறுவல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் போட்டுட்டு அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, ஏலக்காய், லவங்கம், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது மாதிரி வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன் கலருக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, தயிர், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கோங்க. ஒன்றா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மஷ்ரூம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விடுற வரைக்கும் வச்சு வதக்கிட்டு நான் பார்த்திங்கன்னா ரைஸ் 1.5 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப்புக்கு பார்த்திங்கன்னா 2.25 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நான் பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். கொஞ்சம் அந்த ரைஸ்லாம் கொஞ்சம் மேலே வெந்து வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 1/2 லெமன் போட்டுக்கிறேன். அதுமாரி வந்ததுக்கப்புறம் தம் போடணும். நான் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் தான் போடுவேன் தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் முட்டை ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சமாக லைட்டாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு மஷ்ரூம் பிரியாணி அப்புறம் தயிர் அதுக்கப்புறம் முட்டை வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங்காக பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் ஸ்ட்ராபெரி இருந்துச்சு. ஸ்ட்ராபெரியும் டைரி மில்க்கும் இருந்துச்சா, சரி ஸ்ட்ராபெரியை பார்த்திங்கன்னா டைரி மில்க்கு மெல்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்ட்ராபெரி இருக்குல்ல அதை நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா சாக்லேட் நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா என் பொண்ணு இந்த ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறா. அது லைட்டாக புளிப்பாக இருக்குது, அதெல்லாம் அவள் சாப்பிட மாட்டேங்கிறா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சரி இதை மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். இது மெல்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா
கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து சாக்லேட்டில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நான் என்ன 20 ரூபா பாக்கெட்டு டைரி மில்க் தான் வச்சுருந்தேன்னா அதெல்லாம் வந்து ஸ்பூனில் எடுத்து அது மெல்ட் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் நல்லா டிப் பண்ணுற மாதிரி இல்லை, நான் ஸ்பூனில் எடுத்து நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி விட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் ரெடி ஆகிடும். எல்லோரும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.